ஹாய் கேஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது சேலஞ்ச் நம்பர் 3. நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சு போட்டிருக்கோம். வீடியோ சின்னதாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நாங்கள் போட்ட எஃபோர்ட் ரொம்ப பெருசு. வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் அதிகமாக பேச வந்து காட்ட மாட்டேன், ஏன்னா வந்து நிறையா ஒர்க் போயிட்டு இருந்ததுனால நீங்கள் வெறும் செய்கிறத மட்டும் தான் பார்ப்பீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதான் வைத்தியம் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க மச்சிடா. மட்டும் எடுத்துருவான் பாய், அப்புறம் வந்து மஞ்சத்தூள் எடுத்துருவான். முந்திரி கடைக்காரன் எப்படி க்ளீன் பண்ணுவான் சொல்லு. என்ன தோல் எடுத்துருக்காங்க பாடுறா. சொல்லு, நீ சொல்லு, உன்னோட சொல்லு. பிரியாணி செய்யறத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஸ்கின் ஒழுங்கா வெட்டில இந்த சனியை முடிச்சவன் கடைக்காரன் க்ளீன் பண்ணவே இல்லடா அவன். என்னடா வெட்டுவன் பார்த்தா எடுத்து வைக்கிறேன்டா. வெட்டுறதுக்கான அங்கே வெட்டி. ஹாய் ஓகே, பஸ் ஸ்டாண்ட்ல சொல்லு. என்ன பட்டாக்குடி உங்களோட ஃபர்ஸ்ட் அனுபவத்தை சொல்லுங்க. இது மாதிரி பிரியாணி செய்யறது செய்யறதா செய்யறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. பசங்க கூட செய்யறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது. மற்றவங்க கூட செய்யும்போது கொஞ்சம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். நம்ம ஒன்று செய்வான், அவனுக்கு ஒன்று செய்வானுங்க. நீ வந்து உன்னோட விருப்பத்தோட செய்கிற, ஆமாம், அதனால அது கொஞ்சம் உனக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப கரெக்டாக இருக்குது. அது மற்றவங்க கூட பெரியவங்க கூட செய்யும்போது வந்து இல்லை அது தப்பு, நான் சொல்கிறேன் பாருன்னு ஒன்று சொல்லுவான். நாங்கள் கடுப்பாக இருக்கணும் செய்யறதுக்கு. கசி சொல்கிறேன், நீ சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை விட மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மங்களகரமாக மஞ்சள் தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, நிறைய வீடியோ வருது பாருங்க. வில்லன் களை இறங்கிட்டான் இங்க பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி செய்வதற்காக கஷ்டப்படும் சித்தா. அவ்வளோதான் பேர். உழைக்கிறான் நம்மளுக்காக. ஜித்தா ஜித்தா ஜித்தா. ஜித்தாவோட தலைமையில் இன்னைக்கு ஒரு பிரியாணி. நான் வேண மாட்டா ஏய் குண்டா, நான் கவுத்துற போற. ஏய் சித்தா, 4 கப்பு தானே? ஸ்மெல்லு மட்டும் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? லெக் பீஸ் யார் கடைக்கு போகுதுன்னு தெரியல. அப்படியே அசலா அப்படியே வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு போயிட்டான். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த கண்டென்ட் நிறைய இருக்கு, சாப்பிடலாம் நல்லா. அவ்வளோதான் பிரேஸ். ஆம்சை பாருங்க.
ஆன்சர் இல்லடா எனக்கு. கைஸ் எபிசோட் 3க்கு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான், ஆனால் ஒன்றும் இருக்காது. கட்டுங்கள், வெட்டுங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைத்தா செஞ்சு முடிக்க போகிறோம். இது முடிஞ்ச உடனே அது நடக்குதா தம்பா தம்முடா. பிரியாணி வந்து தம் போட்டுட்டு இடத்த க்ளீன் பண்ணிட்டு இதை பிரகாஷ் போய் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. பிரகாஷ் போயிட்டு அதாவது உங்கள் வில்லன் நீங்க கேட்ட மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய டாஸ்க் கொடுங்க. நம்ம ஜித்து ஸ்பான்சர் பண்ணுவோம். ஜித்து ஸ்பான்சர் பண்ணுவோம். அதனால டூ சப்போர்ட், லைக், ஷேர், சப்போர்ட், கமெண்ட் करो whatever you want. iPhone 16, iPhone 17, happy birthday, live long, prosperity, longevity. தம் போட்டாச்சு. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ணால் புக்க போட்டு பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண டு ஜித்தேந்திர வையாதுரை, நன்றிகள். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரியாணி ஒரு கைப்பிடிய பிடிக்க போகிறோம். அப்படியே ஆகட்டும். போன்ல டைம் டிராவலா? சாப்பிடதான் இருக்கு. லெக் பீஸ் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதான் அடிக்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து சேலஞ்ச் நிறைய நான் உங்களால் மேக் பண்ண முடியும். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய்.